வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணங்கிறது இதெல்லாம் ஆதியில் வந்த சரித்திரம், முதல் சரித்திரமே தான். நாமெல்லாம் இந்த ராமாயணத்தை எவ்வளவு கேட்கிறோமோ சொல்பவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. வேத மந்திரமாக இருக்கட்டும், இதிகாச புராணங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உபன்யாசம் பண்ணுறவாளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. கேட்கக்கூடியவாளுக்கு 100 கோடி பலன் கிடைக்கும். இதை தான் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதுக்கண்டு சொல்கிறவாளுக்கு பலன் இல்லைன்னா சொல்லாமே இருக்கலாமே அப்படின்லாம் இருக்கலாம். ஆனால் பிராமணனுடைய கடமை என்னவோ அதை அவன் செய்தே தீர வேண்டும். அதனால் இந்த ராமாயணங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவரும் தினந்தோறும் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை வேத தர்ம சாஸ்திரத்தின் மூலமாக ஸ்ரீ சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய திரு வாக்கினாலே அவராலாகவே சொல்லப்பட்டது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சரித்திரம் இது. எதற்காக நம்முடைய சேனலிலே பதிவிடுகின்றோம் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பூலோகத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பாலவால்மீகி ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஷட்பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 56, சம்பாதி பிரஸ்னகா, அதாவது ஜடாயு அந்த பக்ஷிராஜனுடைய மூத்த தமையனாகப்பட்ட சம்பாதி அவர் அங்கதன் கிட்டக்க எல்லாத்தையும் விசாரிச்சாராம். அடுத்ததாக ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சப்தபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 57. ஜடாயுர் திஷ்டகதனம், அதாவது ஜடாயுனுடைய வரலாறை அங்கதனாகப்பட்டவர் சம்பாதிக்கிட்டக சொல்லின்றிருக்காராம். ஆகிய 2 தலைப்புகளிலே இன்றைய ராமாயண பதிவானது பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரசுப்பிரகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியை பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜலஸ்ரீ ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः श्रीकालसमरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ते चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं किष्किन्धा काण्डत्तिल षट्पञ्चाश सर्गः, सर्गमानது 56. सम्पाति प्रसन्नः,
அதாவது ஜடாயுனுடைய மூத்த தமையனாகப்பட்ட பக்ஷிராஜன் சம்பாதி, நீங்கள்லாம் எதற்காக வந்திருக்கீள், என்ன விசேஷம் அப்படின்னுட்டு அங்கதங்கட்டக விசாரிச்சாராம். உபவிஷ்டாஸ்து தே சர்வே யஸ்மின் பிராயம் கிரிஸ்தலே ஹரையோ கிருத்ராஜஸ்ய தம் தேசம் உபசக்கிரமே. சம்பாதிர்நாம நாம்னா தூ சிரஞ்சீவி விஹங்கமஹ கிராதா ஜடாயுஷ ஸ்ரீமான் பிரக்யாதபல பௌருஷா. அதாவது அந்த விந்திய மலையினுடைய அடிவாரத்தில் எல்லா வானரங்களும் சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு தீர்மானத்தோட எல்லாரும் உட்கார்ந்துருந்தாலாம். அந்த இடத்துக்கு கழுக அரசன் பக்ஷிராஜன் வந்து சம்பாதி அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாராம். அவர் வந்து சிரஞ்சீவினா என்னன்னாக்கா அவருக்கு மரணமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வரம் அவருக்கு, மரணமே கிடையாது. எத்தனை இந்த பூலோகம் இந்த இதுவானது அந்த திரேதாயுகமானது அழிகிற வரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதத்துலையுமே அழிவு கிடையாது. அந்த மாதிரி ஒரு வரம் அவருக்கு. அவர் வந்து புள்ளினத்தை சேர்ந்தவர். ஜடாயு பக்ஷிராஜனுடைய மூத்த சகோதரர். பலவிதமான பெருமைகளெல்லாம் பொருந்தியவர் அவர் சம்பாதி. அவருக்கு வந்து உடல் வலிமையும் பேராண்மையும் பற்றி இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே பிரமாதமாக தெரியும். கந்தராக வினிஷ்கிரம்யா ச விந்தேஸ்ய மகாகிரேஹே உபவிஷ்டான் ஹரீன் திருஷ்டுவா திருஷ்டாத்மா கிரமப்ரவீது. விந்திய மலையில் வந்து அப்போ அந்த குகையில் வந்து அவர் வாசம் பண்ணியிருந்தார் சம்பாதி. அங்கேருந்து அவர் வெளியே வந்தார். உண்ணா நோம்போட உட்கார்ந்த வானர்களை பார்த்ததுமே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து இந்த வானர்களை பார்த்து சம்பாதியானவர் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, விதைக்கில நரம் லோகே விதானேனானு வர்த்ததே யதாயம் விகிதோ பக்ஷ்ய சிரான் மக்ஷ்யம் உபாகதः பரம்பராணாம் பக்ஷிஷ்யே வானராணாம் மிருதம் வாசேதம் வசப்பக்ஷி தாந்திரீக்ஷ்ய பிளவங்கமான. அப்போ வந்து சம்பாதிய சொல்கிறார், முப்பிறவிகளை செய்யப்பட்ட கர்மாக்களினுடைய வினைப்பயன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தானாகவே இந்த பிறவியில் வந்து ஒரு ஜீவனை போய் சேர்றது. இதுதான் வேத தர்மசாஸ்திரம். இதை தான் வந்து கடைபிடிச்சுட்டே வந்திருக்கு எல்லா உலகமும். அது உண்மைதான் போலும். ஏன்னா எனக்காகவே குறிக்கப்பட்ட இந்த உணவு வந்து வானர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கா. நீண்ட காலத்துக்கு பின்னால் இப்போது வந்து எனக்கு தானாகவே என்னிடம் வந்து வந்திருக்கா. இவாள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வானர்களை வந்து ஒவ்வொன்றாக அவளை நான் வந்து உயிரை மாய்ச்சதும் அவள் வந்து உயிர் இழந்ததும் அவ்வப்போதே எனக்கு எப்பெல்லாம் பசி ஏற்படுறதோ அப்போ ஒவ்வொரு வானரமாக நான் வந்து தின்று தீர்ப்பேன் அப்படின்னு இந்த வானரங்களை பார்த்து சம்பாதியானவர் சொன்னாராம். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா பக்ஷ்யலுப்தஸ்ய பக்ஷிணः அங்கர பரமாயஸ்தோ ஹனுமந்தம் அதாப்ரவீத் பஸ்யசீதா பதேசேனா சாட்சாத் வைவஸ்வதோ யமः இமம் தேசம் அனுப்பிராப்தோ வானராணாம் விபத்தையே.
உணவுக்காக பறக்கக்கூடிய அந்த பட்சியினுடைய பறவையினுடைய சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே அங்கதனானவன் ரொம்பவும் விசனத்துடன் ஸ்ரீ ஹனுமானை பார்த்து சொன்னானாம். அங்கதன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஹனுமாரே இங்கே பாருங்க, சீதையை நாம் தேடணும் அப்படின்ற அந்த ஒரு நியமத்தை கொண்டு வானர்களை அழிப்பதற்கென்ற சூரிய புத்திரனான யமனானவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கான் போலும். யமன் தான் வந்திருக்கான் அப்படின்னு நானா அங்கதான் ஸ்ரீ ஹனுமார்கிட்டக்க பஸ்ய சீதா பதே சேனா சாட்சாத் வைவசுதோ யமஹா இமம் தேசம் அனுப்பிராப்தோ வானராணாம் விபத்தயே ராமஸ்ய ந கிருதம் காரியம் ராஜ்ஞோ ந வசத்கிருதம் ஹரிணாம் இயமஜாதா விபத்தி சகசாகதா. அப்போ அங்கதன் ஹனுமார்கிட்ட சொல்கிற, ஸ்ரீ ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் நாம் செய்ய முடிக்கலை. ஹனுமாரே, வானர அரசருடைய சுக்ரீவனுடைய ஒரு மாதத்திற்குள் திரும்பிட வேண்டும் அப்படின்ற கட்டளையும் நம்ம நிறைவேற்றவில்லை. அத்தோட இந்த பக்ஷிராஜனாக இருக்கக்கூடிய இந்த கழியனுடைய உருவில் எதிர்பாராத ஒரு பேராபத்து திடீர்னு நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு அங்கதான் ஹனுமார்கிட்ட சொன்னாராம். வைதேகியா பிரியகாமேனா கிருதம் கர்ம ஜடாயுஷா கிருத்ர ராஜேன எத்தத்ர கிருதம் வஸ்தத சேஷதः ததா சர்வாணி பூதானி திவ்யக்யோனிக தான்யபி பிரியம் குர்வந்தி ராமஸ்ய த்யக்த்வா பிராணான் யதா வயம். இப்போ சொல்கிறான் அங்கதான் நன்னா இறங்கி சொல்கிறான். அதாவது இந்த சம்பாதிக்கிற பட்சிக்கு காதில் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அங்கதான் ஹனுமார்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்கா, வைதேகியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கழுகுகளுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜடாயு செஞ்ச அந்த அதிதீர செயலை பற்றி நாம் பிரமாதமாக விரிவாக ஸ்ரீ ராமபிரான் கிட்ட கேட்டிருக்கோம். ஜடாயு மட்டுமல்ல, விலங்கினத்தில் பிறந்துள்ள அனைத்து உயிர் பிராணிகளுமே நம்மை போலவே தம் உயிரை கூட பொருட்படுத்தாது. அது நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு எல்லா உயிர் பிராணிகளுமே ஸ்ரீ ராமபிரானுக்கு உதவி புரியறது இல்லையா ஹனுமாரே அப்படின்னு நானாம் அங்கதன். இதை அத்தனையும் சம்பாதிக்கு காதில் கேட்கிறது. அயோன்யம் உபகுர்வந்தி ஸ்நேகாருண்ய யந்திரிதாக தேன தஸ்யோபகாரார்த்தம் त्यज तात्मान आत्मनाः प्रियं कृतं हि रामस्य धर्मज्ञेन जटायुषा. ஸ்ரீ ராமபிரானுடைய பேரன்பு மற்றும் கருணையினால இந்த உலகமே அவருக்கு வசீகரிக்கப்பட்டு எல்லா பிராணிகளும் தன்னந்தனியே அவருக்கு அவரை கேட்காமலேயே உதவி செய்யறது. அதனால தான் ஹனுமாரே, ஆகவே அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு தாமாகவே தன்னோட உயிரையும் தியாகம் செய்து விடுறது. அந்த மாதிரி நம்மளுடைய உயிரை நாம் தியாகம் செய்து விடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தர்மம் அறிஞ்ச ஜடாயுவினால் ஸ்ரீ ராமபிரானுக்கு பெரிய உதவியானது செய்யப்பட்டது. அப்போ அந்த செயல் செய்கிறோமே, இதனால் நம்ம உயிரானது போயிடுமே அப்படின்றத பற்றி இந்த ஜடாயுவானவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் செய்தார் இல்லையா ஹனுமாரே அப்படின்னு நான் அங்கதன்.
ராகவார்த்தே பரிஸ்ராந்தா வயம் சந்தியக் ஜீவிதாக காந்தாராணி பிரபன்னா ஸ்மான ஸ்ம நசபஸ்யாம மைதிலீம். அதாவது இப்போ அங்கதான் சொல்கிறான் அனுமாரு, நாமும் ஸ்ரீ ராமபிரானுடைய காரியத்தில் எவ்வளவோ மிகுந்த முயற்சி செஞ்சோம். அதனால் உயிரே போய்விடும் போல நாம் ரொம்பவும் களைத்து போயிட்டோம். காடு குகைகள்லாம் தேடி பார்த்தோம். ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினி மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய மைதிலியை நம்ம பார்க்கவே இல்லையே, நம்ம கண்ணிலேயே படலையே அப்படின்னா அங்கதன். சாசுகி கிருத்ராஜஸ்து ராவணேன ஹதோரணே முக்தஸ்ய சுக்ரீவ பயாத் கதஸ்ய பரமாம் கதிம். அதாவது யுத்தத்தில் ராவணனால் கொல்லப்பட்ட கழுகரசனாக இருக்கக்கூடிய ஜடாயு அவர் ரொம்பவும் கொடுத்து வச்சவர். அவர் மட்டும் ஜடாயு மட்டும் இப்போ உயிரோட இருந்தார்னா அவரு இப்போ நம்மை போல அஞ்சு கொண்டு தான் இருப்பார். நல்ல காலமாக சுக்ரீவனுடைய ஆணை அப்படின்ற அச்சத்திலிருந்து அவர் தப்பிச்சார். தப்பிச்ச உடனேயே அவர் மோட்சத்தையும் அடைஞ்சு விட்டார் ஜடாயு இல்லையா அனுமாரு? அப்படின்னா நாம் அங்கதான் ஜடாயுஷா விநாசேனா ராஜ்ஞா தசரதஸ்ய ச ஹரணேன ச வைதேகியா சம்சயம் ஹரையோ கதாக. இந்த பக்ஷிராஜனாக இருக்கக்கூடிய கழுகரசன் ஜடாயுனுடைய வதமானது இந்த பிரபஞ்சத்தையே உலகம் முழுவதையுமே ஆண்டு கொண்டிருந்த தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய மரணம், வைதேகியானவள் மகா அரக்கனாக இருக்கக்கூடிய ராவணனால் களவாடப்படுதல், இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்து ஒன்று கூட்டி பார்த்தோம்னா அனுமார வானரங்களினுடைய உயிரானது இப்போ ஊசலாடி கொண்டிருக்கு. அப்படின்னுட்டு சொன்னானாம் அங்கதன் ஸ்ரீ ஹனுமார் கிட்டக்க. ராமலக்ஷ்மண யோர்வாச அரண்யே சக சீதையா ராவணஸ்ய பாணேன வாலினஸ்ய ததாவதः ராமகோபாத சேஷானாம் ராட்சசானாம் ததாவதः கைகேயா வரதானேன இதம் ஹி விக்ருதம் கிருதம். அதாவது அனுமாரே அங்கதான் சொல்றான், சீதையுடன் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவா 3 பேர் காட்டில் வசிச்சுட்டு இருந்தா. ஸ்ரீராமனுடைய பானத்தினால வாலியினுடைய வதம். இனி ஸ்ரீ ராமபிரானுடைய கட்டுக்கடக்காத கோபத்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே முற்றிலுமாக அரக்கர்களுக்கு அழிவுங்கிறது நிச்சயம். இதெல்லாம் ஏன் நடந்தது தெரியுமா அனுமாரே? தசரமகா சக்கரவர்த்தியானவர் கைகேயிக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினுடைய தீய விளைவுகள் அப்படின்னு நாம் அங்கதன். ததாசுதம் அனுகீர்த்திதம் வசோபுவி பட்டீதாம்ச லக்ஷ்மீக்ஷவானரான பிரசாலிதம் அதிர்மஹாமதி கிருபணான் உத்தா கிருதவான் ச கிருத்ரராட்டே. வானரங்கள் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும்
துக்கமயமான செய்திகளையே பேசிட்டு இருக்கிறதா கேட்டோம். அவர்கள் அனைவரும் தப்பித்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் உண்ணாவிரதம் ஏற்ற தரையில் உட்கார்ந்திருப்பதையும் இந்த சம்பாதி பட்சியானவர் பார்த்துட்டு பேரறிவு கொண்ட சம்பாதியுடைய நெஞ்சமானது ரொம்பவும் கலங்கி போயிடுத்தான். ரொம்பவும் கலங்கி போய் அப்போ சம்பாதி ரொம்பவும் மெல்லிய குரலில் பேச முயன்றாராம். வானரங்கள்கிட்ட அங்ககனகத்துக்காக பேச ஆரம்பிச்சாராம். தத்து ஸ்ருத்வா ததா வாக்கியம் அங்கதஸ்ய முகோத்கதம் அப்ரவீத் வசனம் கிருத்ர தீக்ஷ்ண துண்டோ மகாஸ்வனஹ. ரொம்பவும் பிரமாதமான கூர்ப்பான அழகு, அப்படின்னாக்கா மூக்கு அது. அப்படி இருக்கக்கூடிய பிரமாதமான உரத்த குரல், கனீன்னு இருக்கும் அவருடைய குரலானது. அந்த குரலுடைய கழுகானதை சம்பாதி அப்போ அங்கதுடைய வாய்மொழியால் வந்த சொற்களை கேட்டுட்டு, அவன் வாயால் வந்த சொற்களை எல்லாம் கேட்டுட்டு அந்த விஷயமாகவே சில வார்த்தைகளை எல்லாம் அங்கதன் கிட்டக்க கேட்டாராம் சம்பாதி. என்ன கேட்டார் அப்படின்னா, கோயம் கிரா கோஷயதி பிராணை பிரியதரஸ்யமே ஜடாயுஷோ வதம் பிராது கம்பயன்னிவ மே மனஹா கதமாசீத் ஜனஸ்தானே யுத்தம் ராட்சச கிருத்ரயோஹோ நாமதேயம் இதம் பிராது சரஸ்யாத்ய மயா ஸ்ருதம். இப்போ சம்பாதி கேட்கிறார், என்னோட உயிரினும் மேலான என்னுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய ஜடாயுடைய மரணம் பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இவன் யார்? இதை கேட்டதும் என்னோட மனசானது ரொம்பவும் நடுநடுங்கிறது. ஜனஸ்தானத்தில் அவர்கள் ராவணனுக்கும் கழுகான ஜடாயுவுக்கும் இடையே எதுக்காக யுத்தமானது நடந்தது? ஆகா, எவ்வளவு காலத்துக்கு பின்னால என்னோட சகோதரனுடைய பெயரை நான் கேட்கிறேனே அப்படின்னாராம் சம்பாதி. இச்சேயம் கிரி துர்காஷ்ய பவத்திர வதாரித்தும் யவீயசோ குணஜ்ஞஸ்ய ஸ்லாகானிஸ்ய நீயஸ்ய விக்ரமைஹி அதிதீர்க்கஸ்ய காலஸ்ய துஷ்டோஸ்மி பரிகீர்த்தனாத் ஜதிச்சேயம் அஹம் சுரோத்தும் விநாசம் வானரஷபாः भ्रातुर्जटायुशस्तस्य जनस्दान निवासिनः. இப்போ சம்பாதி சொல்றார், ஜடாயுவானவன் எனக்கு இளையவன். அவன் ஜடாயு இருக்கானே ஏகப்பட்ட நல்ல குணங்களை கொண்டவன், பெரும் புகழுக்குரிய பராக்கிரமத்தை பெற்றவன். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவனை பற்றிய புகழ் உரைகளை எல்லாம் நான் கேட்டுட்டு ஆனந்தத்தில் இப்போ நான் தெளிச்சுட்டு இருக்கேன். நெருங்க முடியாத இந்த மலைப்பகுதியிலிருந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு என்னை கீழே இறக்கி விடுங்கோ அப்படின்னு உங்ககிட்ட நான் ரொம்பவும் கேட்டு விரும்புகிறேன். வானர வீரர்களே, ஜனஸ்தானத்தில் வசித்து கொண்டிருந்த என்னுடைய சகோதரனின் மரணத்தை பற்றி நான் ரொம்பவும் விரிவாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னாராம் சம்பாதி.
तस्यैव स मम भ्रातु सखा दशरथगतं यस्य राम प्रियपुत्रो ज्येष्ठो गुरुजनप्रियः. என்னோட சகோதரனுக்கு வந்து சான்றோர்களால் பெரிதும் பாராட்டப்படக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் மற்றும் எவருக்கு வந்து பிரியமான மூத்த குமாரரோ, அதாவது ஜடாயுவுக்கு மூத்த குமாரர் யாரு? அவ்வளவு பெருமை மிக்க மாமன்னராக இருக்கக்கூடிய தசரமகா சக்கரவர்த்தி. எப்படி சொல்றாரு பாருங்க, பெரியப்பான் தானே அவரை கூப்பிட்டுருக்கார் தசரமகா சக்கரவர்த்தி. அதனால பிள்ளைன்னு அர்த்தம். அததான் இங்க சம்பாதி சொல்றார். எவ்வளவு சூக்ஷ்மமா சொல்றார் பாருங்க. அவர் தசரமகா சக்கரவர்த்திக்கு எப்படி நண்பரானார் அத முதல்ல எனக்கு சொல்லுங்க. சூர்யான் சுதக்த பக்ஷத்வான்ன சக்னோம் யுப சர்பித்தும் இஷ்யேயம் பர்வத தஸ்மாத வத தும் அரிந்தமாக. அதாவது பகைவர்களை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடியவர்களே, சூரியனுடைய வெம்மை கதிர்கள் அது வந்து என்னுடைய சிறுகளை வந்து எரிச்சுடுத்து. அதனால உங்களோட அருகில் வந்து நானாக வர முடியாமல் இருக்கேன். இந்த மலையிலேருந்து என்னை வந்து தயவு செஞ்சு கீழே இறங்கி விட உங்களை எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னாராம் சிம்பாத்தி. இத்தியாசேஷிமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே षट्पञ्चाशत् सर्गः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 56வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 57 சர்க்கः சர்க்கமானது 57. ஜடாயுர் திஷ்டகதனம், அதாவது அங்கதனானவர் மலையிலிருந்து கழுகரசனாக இருக்கக்கூடிய சப்பாத்தியை கீழே இறக்கி ஜடாயனுடைய வரலாறு வந்து சொல்றாராம். லோகாத் பிரஷ்டஸ்வரம் அபி ஸ்ருத்வாதே ஹரியூதமாக சரத் ததுர்நைவ தத்வாக்கியம் கர்மணா தஸ்ய சங்கீதாக தே பிராயம் உபவிஷ்டாஸ்து திருஷ்ட்வா ருத்ரம் प्लवंगमाः शक्रुर्बुद्धिं तथा रौद्रं सर्वान्नो भक्षयिष्यति. அப்போ என்னாச்சுன்னாக்கா சோகத்தினுடைய காரணமாக தடுமாறக்கூடலையா பேசியா சம்பாதி அவருடைய குரலை வல்லக சொற்களை வந்து கேட்டதுமே அவரை வந்து முதல்ல கூறியா இந்த வானரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக புசிப்பேன் அப்படின்ற சொற்களை வந்து ஞாபகம் வைத்து கொண்டிருந்த வானர தலைவர்கள்லாம் அவர் பேச்சில் வந்து நம்பிக்கை வைக்கவே இல்லையா. சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்ற சங்கல்பத்தோடு உட்கார்ந்த வானர்கள்லாம் அந்த கழுகார் சம்பாத்தியை பார்த்ததுமே இதை நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுக்கணும் போல் இருக்கு அப்படின்னு ரொம்பவும் பயங்கரமாக எல்லாரும் மிகுந்த ஆலோசனையில் சிந்தனையில் இருந்தாலாம். சர்வதா பிராயமாசீரான் எதினோ பக்ஷயிஷ்யதி கிருத்யா பவிஷ்யாம க்ஷிப்ரம் சித்திமீதோ கதாக. இவன் இந்த வானரங்கள்லாம் சொல்கிறது நாமெல்லாம் தான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படின்ற உரியோட உட்காந்துட்டோமே, எப்படியா இருந்தாலும் இந்த பட்சியானது கழுகானது நம்மளெல்லாம் சாப்பிட்டு விடும் அப்படின்னுட்டு நிச்சயமாகிட்டுனா
நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலி தான். நம்முடைய நோக்கமானது விரைவிலேயே நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிடுமே அப்படின்னு மருந்தினாலாம் வானரங்கள்லாம். ஏதாம் புத்திம் ததசக்ரு சர்வேதே வானரஷபாக அவதாரிய கிரே சிருங்கா கிருத்ரமாங்க தஸ்ததாக. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வானர தலைவர்கள்லாம் எல்லாரும் எண்ணி கொண்டிருக்கும் போதே திடீர்னு அங்கதான் என்ன பண்ணானா, மலை உச்சியில் இருந்த அந்த கழுகாகப்பட்ட கழுகரசன் சம்பாத்திய கீழே கொண்டு வந்து இறக்கி இந்த சம்பாத்தி பட்சியை பார்த்து அங்கதன் வந்து சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, அங்கதான் பபு வர்க்ஷராஜா நாம வானரேந்திர பிரதாபவானே மமாரிய பார்த்திவ பக்ஷின் தார்மிகஸ்தஸ்ய சாத்மஜௌ சுக்ரீவஸ்யைவ வாலீஷ புத்ராவோக பலாவுபௌ லோகே விஸ்ருத கர்ம பூத்ராஜா வாலி பிதாமமா. அப்போ அங்கதன் வந்து சொல்றார், புள்ளரசரே சம்பாதியே, முன்னால வந்து ரிஷரஜஸ் அப்படின்ற ஒரு பெயர் உடைய வானர இந்திரன், வானரங்களுக்கே இந்திரன் அவர் தான், அவர் இருந்தார். அவர் வந்து ரொம்பவும் மிகவும் பராக்கிரமம் உடையவர், தர்ம சிந்தையிலேயே வளர்ந்தவர், அந்த தர்மத்திலேருந்து கொஞ்சம் கூட நகராம இருந்தவர், வழுவாதவர், அறநெறி வழுவாதவர். வானரர்களுக்கெல்லாம் அவர் தான் மன்னராக இருந்தார். அவர் வந்து என்னுடைய பாட்டனார், எனக்கு அவர் வந்து தாத்தா. யார் சொல்றது? அங்கதான் சொல்றான். அவருக்கு வந்து 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்னு வாலி, இன்னொன்னு சுக்ரீவன். வாலி தான் பெரியவன், சுக்ரீவன் சின்னவன். அப்படின்னு இருக்கக்கூடிய 2 புத்திரர்கள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக 2 பேருமே அளவில்லாத ஆற்றல் உடையவர்கள். என்னுடைய தந்தையான வாலி தன்னுடைய வீர தீர செயல்களால இந்த உலகத்துல முழுக்கவுமே புகழ் பெற்றார் அவர். சம்பாத்தி அவர்களே அப்படின்னானா அங்கதான். ராஜா கிருஷ்ணஸ்ய ஜகதா யக்ஷுவாகூணா மகாரதः ராமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சகபிராத்ரா வைதேஹ்யா சாபிபாரியயா பிதூர்நிதேச நிரதோ தர்மியம் பந்தானம் ஆசிரிதா. இப்போ என்ன பண்ணானா, அங்கதனானவன் சம்பாதிக்கிட்டே ஸ்ரீ ராமபிரானுடைய வரலாறை சொன்னாராம். இக்ஷ்வாகு பரம்பரையில் தோன்றிய தசரதமனா சக்கரவர்த்தி என்பவருடைய புதல்வராகிய ஸ்ரீ ராமபிரான், அவர் வந்து மகாபலசாலி. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மேலுலகம், கீழுலகம், பாதாள உலகம், அதாவது மேலுலகம், பூலோகம், பாதாள உலகம், இந்த 3 உலகத்துக்குமே அவர் தான் மன்னர். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்தியினுடைய ஆணைக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். தர்மத்திலேருந்து கொஞ்சம் கூட ஒரு இணுக்கு கூட தவறான வழியில நடக்கக்கூடியவர் அவர் இல்லை. தர்மத்திலேயே நடக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், அவர் தந்தையினுடைய சொல்படி தண்டகாவனத்திற்கு வந்தார், காட்டுக்கு வந்தார். அவரோட வந்து ஸ்ரீ ராமபிரானுடைய இளைய பெருமாளான இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மணன், ஸ்ரீ ராமபிரானுடைய மனைவியாகப்பட்ட மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரும் வந்தார்.
அவள் வந்து அந்த கானகத்தில் வந்து வசிச்சிருந்தா சம்பாதி அவர்களே அப்படின்னு அங்கதன் வந்து சொன்னானாம். தஸ்ய பாரியா ஜனஸ்தானாத் ராவணேன கிருதாபலானு ராமஸ்ய து பிதுர்வித்ரம் ஜடாயுர்நாம கிருத்ரராட் ததர்ச சீதாம் வைதேகிம் ஹேமானாம் விகாயசாக. இப்போ அங்கதான் சொல்கிறேன் சம்பாதிக்கிட்டக. அப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்ரி மகா பதிவிரதை லக்ஷ்மணன் ஸ்ரீராமனிவா எல்லாரும் அந்த இடத்துல தங்கி இருக்கும் பொழுது அந்த ஜனஸ்தானத்திலேருந்து அரக்கனாகப்பட்ட ராவணனால வஞ்சகமாக திருடி கொண்டு போகப்பட்டாள் சீதா பிராட்டியார். ராமபிரானுடைய தந்தையாகப்பட்ட ஸ்ரீ தசரமா சக்கரவர்த்தியினுடைய நண்பராகிய ஜடாயு அப்படின்ற கழுகரசர் விதேக மன்னனினுடைய விதேக மன்னன் மகளான சீதை வந்து ஆகாய மார்க்கமாக கவர்ந்து செல்வதை வந்து அவர் வந்து பார்த்தார். சம்பாதி அவர்களே அப்படின்னு அங்கதன். ராவணம் விரதம் கிருத்வா ஸ்தாபயித்வா ச மைதிலி பிரசீந்திராந்தஸ்ய விருத்தஸ்ய ராவணேன ஹதோரணே. அப்போ என்ன எடுத்து அப்படின்னா சம்பாதி அவர்களே, அப்போ ஜடாயுவானவர் வந்து போர் செய்து ராவனுடைய தேரை வந்து சுக்குநூறா நொறுக்கி கீழே தள்ளினார். சீதையை வந்து பத்திரமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார். இருந்தாலும் அவர் வந்து வயசு ரொம்பவும் ஜாஸ்தியானதுனால, போர் புரிஞ்சதுனால அவர் வந்து ரொம்பவும் களைப்படைந்து இருந்த அந்த நிலையில அரக்கன் ராவணனால ஜடாயுவானவர் கொல்லப்பட்டார். சம்பாதி அவர்களே அப்படின்னா அங்கதம். ஏவம் கிருத்ரோ ஹதஸ்தேனா ராவணேன பலீயசா சம் ஸ்கிருதஸ்யாபி ராமேண கதஸ்ய கதிமுத்தமா ததோ மம பித்ருவ்யேன சுக்ரீவேண மகாத்மனா சகார ராகவ சக்கியம் சோ அவதீத் பிதரம் மமா. இந்த மாதிரி வலிமைமிக்க ராவணனால வந்து ஜடாயுவானவர் தாக்கப்பட்டு உயிர் துறந்த அந்த கழுகரசரானவர் சாட்சாத் ஸ்ரீ ராமபிரானால் தகனம் செய்யப்பட்டார். அதாவது ராமபிரானுடைய திருக்கரங்களால் தகனம் செய்யப்பட்டார் ஜடாயுவானவர். அந்த சமயத்திலேயே உத்தமோத்தமான நிலையை வந்து இந்த ஜடாயுவானவர் பரமபத வாசலை வந்து அடைஞ்சார். அதுக்கப்புறமா இந்த ராமபிரான் என்ன பண்ணார் தெரியுமா? சீதா பிராட்டியாரை தேடிண்டே வந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சித்தப்பா மகாத்மாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோட ஸ்ரீ ராமபிரான் அக்னி சாட்சியாக நட்புறவு கொண்டார். அந்த நட்புக்கு இலக்கணத்தின்படியாக ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார் தெரியுமா? என்னுடைய தந்தையாகப்பட்ட வாயை வந்து அவர் கொன்றார். சம்பாதி அவர்களே அப்படின்னு நான் அங்கதம். மம பித்ரா விருத்தோகி சுக்ரீவ சதிவேசகா நியத்திய வாலினம் ராமஸ் அத்தஸ்தம்பிய சேசயது. அதாவது சுக்ரீவனும் அந்த சுக்ரீவனுடைய அமைச்சர்களும் கிஷ்கிந்தைக்குள் நுழைய முடியாதபடி
என்னுடைய தந்தையானதை செய்துட்டார். சுக்ரீவன் சுக்ரீவனும் சரி, சுக்ரீவன் கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, அரச போகங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம வேற இடத்துல எங்கேயோ ரிஷியமூலத்தில் தங்கி இருந்தா. ஸ்ரீ ராமபிரான் வாலியை கொன்ற உடனேயே சுக்ரீவனுக்கு, என்னுடைய சித்தப்பாவாகப்பட்ட சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமபிரான் திருக்கரங்களாலேயே செய்து வைத்தார். எப்படி சொல்றார் பாருங்க, அவர் தான் செய்து வைத்தார் பட்டாபிஷேகம் அப்படின்னு நாம் அங்கதான் சம்பாதிக்கிட்ட. சாராஜ்யே ஸ்தாபிதஸ்தேனா சுக்ரீவோ வானராதிபா ராஜா வானரம் முக்கியானாம் என பிரஸ்தாபிதா வயம். இப்போ அங்கே நான் சொல்கிறேன், சம்பாதிக்கிட்ட ராமபிரான் இருக்காரு, அவர் வானர தலைவர் சுக்ரீவனை அரசாட்சியில் அமர்த்தினார். அந்த சமயத்தில் இப்போ வானர தலைவர்களுக்கு எல்லாமே சுக்ரீவன் தான் அரசர். அவர் என்ன ஆணையிட்டார்னா, சீதையை தேடி கண்டுபிடிக்கும்படி சுக்ரீவனால் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டோம் அப்படின்னு நானா அங்கதான் சம்பாதி பட்சி கிட்டக்க. ஏமம் ராம பிரயுஸ்தாஸ்து மார்கமானாஸ் ததஸ்ததா வைதேகிம் நாரகச்சாமோ ராத்ரௌ சூரிய பிரபாமிவா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுடைய காரியமாக ஆணையிடப்பட்ட நாங்கள்லாம் எங்கெல்லாம் சின்ன சின்ன சந்து பொந்து இருக்கோ எல்லா இடத்துலையும் இங்கும் அங்கும் வைதேகியை நாங்கள் தேடி அலைஞ்சு இரவுல சூரிய ஒளியை காண முடியாதது போல மகா பரிவர்த்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார், சீதை எங்களுடைய தாயார் அன்னையை காண முடியவே இல்லை எங்களால் அப்படின்னு நாம் அங்கடன் சம்பாதிக்கிட்ட. தேவயம் தண்டகாரண்யம் விசேத்திய சுசமாஹிதா அஜ்ஞானாத்து பிரவிஷ்டாஸ்ம தரண்யா விவృతం பிலம் நயஸ்ய மாயா விகிதம் தத்பிலம் ச விசின்வதாம் யதீதஸ்தத்ர நோ மாசோ யோராஜ்ஞா சமயக்ருதா. நாங்கள்லாம் ரொம்பவும் கவனமாக தண்டகாரண்யத்தில் ஒரு இடம் கூட விடாமல் தேடி பார்த்துட்டு கொண்டிருக்கும் போது தவறுதலாக பூமியில் காணப்பட்ட ஒரு வெடிப்புக்குள்ளே நாங்கள் புகுந்துட்டோம். அதை புகுந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியறது அது மாயையால் நிர்மாணித்து இருந்த அந்த வெடிப்பு குகைக்குள்ள நாங்கள் தேடி தெரிந்து கொண்டிருந்த போது இந்த சுக்ரீவனானவன் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கெடுவானது 1 மாத தவணை அது முடிஞ்சு போயிடுத்து அப்படியே நான் அங்கதான் சம்பாதிக்கிட்ட. தேவயம் கவிராஜஸ்ய சர்வே வசனகாரிணா கிருதாம் சம்ஸ்தாம் அதிக்ராந்தா பயாத் பிராயம் உபாஸ்மகே கிருத்தே தஸ்மின்ஸ்து காகுஸ்தே சுக்ரீவேச சலக்ஷ்மணே கதானாவி சர்வேஷாம் தத்ரனோ நாஸ்தி ஜீவிதம். நாங்கள்லாம் வானர்களுக்கெல்லாம் வேந்தராக இருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய ஆணைப்படி நடக்கக்கூடியவர்கள். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த காலக்கெடுவானது கடந்து விட்டதுனால எங்களுக்கு அவர் மரண தண்டனையானது நிச்சயமாக கொடுப்பார். அது நிச்சயம், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு பயந்து தான் நாங்கள்
பிரயாபவேசம் அப்படின்றது சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படின்ற வழியை கை கொண்டுட்டு அதை நாங்கள் கடைபிடித்துட்டு வந்துருக்கோம். சீதையை காணாமலும் காலக்கெடு முடிந்ததும் நாங்கள் திரும்பி அங்கே போனோம் அப்படின்னா எங்கள் மேலே ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன், சுக்ரீவன் 3 பேருமே மிகவும் கோபம் அடைவார்கள். எங்கள் பேரில் இந்த 3 பேருமே கோபம் கொண்டாக்க நாங்கள்லாம் உயிரோடு திரும்பி சென்றாலும் அந்த இடத்துல எங்களுடைய உயிரானது நாங்கள் உயிரோடு இருப்போம் அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கவே நடக்காது சம்பாத்தி அவர்களே அப்படின்னு நான் வந்தேன். இத்தியாக சேஷிமத்ரமாயினே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே சப்தபஞ்சாச சர்க்கா ஸ்ரீமத் பல்வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 57வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.